இரண்டாம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால், அதாவது 2ஆம் அதிபதி 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம்ல, சகோதரர்கள் மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும். அல்லது இவர்களுடைய வருவாய் சகோதரர்கள் நலனுக்காக செலவு பண்ணுவாங்க. தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருவாய் அப்படி இருக்கும். அடுத்தது 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா, 3ஆம் இடம்ங்கிறது சுற்றுலாவை குறிக்கக்கூடிய ஒரு இடம், கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அப்போ சுற்றுலா செய்த சில ஏற்பாடுகள், இந்த ட்ராவல் ஏஜென்சி இப்படியெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, இவங்க மூலமாக ஒரு வருமானம், இந்த தொழில் செய்வதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும். அடுத்தது கம்யூனிகேஷன் விஷயங்கள், ஒரு வேலையை முடித்து கொடுக்கறது, ஒருத்தர்களையும் இன்னொரு 2 தரப்பு, அதாவது தரகு வேலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, மிடில் மேன், இந்த மாதிரி வேலைகள் செய்வதன் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கொரியர் சர்வீஸ், டெலிவரி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கூட 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய். இவர்களுக்கு சகோதரர்களையும் தன்னுடைய தொழில்களில் பயன்படுத்திக்குவாங்க, சேவைகளில் பயன்படுத்திக்குவாங்க. அதே போல் சகோதரர்களுக்கும் இவங்க வருவாய் பெறுவதற்கு வசதியாக இருப்பாங்க. இதுதான் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நின்னா இருக்கக்கூடிய பலன்.